அப்படி கிளம்பிட்டோம். மணி வந்து 9:54, 6 மணி கிளம்பணும். 4 மணி நேரம் ஆகிதப்பா. ஒன்று விழுப்புரமே தாண்டல, விழுப்புரம் தாண்டி தான் சாப்பிட்டோம். அப்படியா? 4 மணி நேரத்தில் ஒரு சிலர் 4 மணி நேரத்தில் திருச்சிக்கே போயிடணும். காஞ்சிபுரத்தில் ஏன்பா இது ஏறல? இதில் தான் ஏறணும். அதில் கூட ஏற இருக்குமா? ஜாயிண்ட் இருக்குல்ல, இருக்கும் எல்லாமே இருக்கு. இது ஒரு ஒன்று துண்டா போட்டு இது ஊருக்குள்ளே போகிறதுக்கு ஸ்ட்ரைட்டா இல்லை. 6 மணிக்கு கிளம்பணும். 4 மணி நேரம் ஆகிதப்பா விழுப்புரத்தானதுக்கு. ஏன் வயலில் நம்ம எங்கேப்பா அதிகமாக நிறுத்தணும்? பாத்ரூம் நிறுத்தணும், சாப்பிட்றதுக்குன்னா ஒரு 1/2 hour ஆயிருக்கும். இப்போ டைம் நீங்கள் தான் ஓட்டிட்டீங்க. சில பேர் 4 மணி திருச்சிக்கே போயிடுறா எக்தம்மு. அப்படி போய் என்னத்தை இது பண்ணிட்டு போகிறோம்? இது பண்ணுறதுக்கு இல்லைப்பா. அது இன்னொரு அந்த பொண்ணு நம்மளாத பிரச்சனை இல்லை. இது இன்னொரு ஆள் வராங்க, திருச்சியில் பிக்கப் பண்ணணும். போயிட்டு காலைல 1 hourல ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென்மலை டேம் போகிறோம். அடவி நயினார் டேமு, அப்புறம் தென்மலை ஃபால்ஸு. பரவாயில்ல, ஃப்ரீயாக தான் இருக்குது ரோடு. 135 கிலோமீட்டர் தான்ப்பா வந்துக்கிறேன் 4 மணி நேரத்தில். 4 3 12, 30 கிலோமீட்ரு, 35 கிலோமீட்டர் தான் ஆவரேஜாக வந்துருக்கேன். 35 கூட இல்லை. ஒரு 1/2 hour அங்கே டீ சாப்பிட்டத்துல ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். அப்புறம் அங்கே ஒரு அதான் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு இல்லையா? கையில் ரொம்ப நேரம் பிடிச்சின்னு இந்த 10 நிமிஷம் மேலே வலிக்குது. மாற்றி மாற்றி என்ன சேர்க்காது. இதுனா ஒரே பர்சனில் இருக்கும். அதுதான் இப்போ தான் வாங்கணும் மதியமே. ஜெயவிலாஸ் ரெஸ்டாரண்ட் காலியாக இருக்குது. சரி, ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் சாப்பிட்டோம். நல்லா தான் அந்த சட்னி. குருமா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. சாம்பாரா? சட்னி நல்லா இருக்கும். கர்நாடகா வண்டி போகுது. கண்டெய்னர் என்னப்பா இது ஐஸ்டிக்கிறானுங்க கிலோமீட்டரியா? அடிக்கல, அப்படியே அந்த பிளாக் கலர் அப்படியே ஒளி போயிடுது. அப்படியா? ஏற மார்க் ஆயிடுச்சா? மாதிரி ஸ்டிக்கர்ல அடிக்கிற வெயில்ல இந்த பிளாக் மட்டும் அப்படியே இறங்கிச்சு ஸ்டிக்கர்ல கம்முல. கட்டலோட போகுது. எங்கே போகுது? ஒரே பக்கமா போங்கடா, தனித்தனியாக பிரிஞ்சு இல்லை, ஃபாரஸ்ட் ரோட ஒரே மாதிரி போகுது. ஒரு பக்கமா ஏதோ இந்த மகாராஷ்டிராவில் போகிற வழியில் ஏதோ ஒரு லோடு இப்படி கண்டினியூவாக போவாங்களாம். தனியாக போனால் ஆளுங்க வந்து அடிச்சு பிடிக்கிட்டு வரணும் காசு. அதனால் அந்த ஒரு இடம் மட்டும் குறிப்பிட்ட கிலோமீட்ரு. இங்கே நான் இப்போ பாதிலே நிறுத்திட்டேன். செங்கம் போயிட்டு விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரான். பௌர்ணமி பூஜைக்கு பெங்களூர்லேருந்து வரானுங்க அந்த பக்கம் செங்கம் பக்கமாக கூத்தங்கரம் சைடுங்க. சும்மா என்ன பாஸ்ட்டுங்க, சருன்னு காரில் ஒரு லாரி ஒன்று ஃபால்ட் ஆகி நடு ரோட்டில் நிற்கிது. இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நடுவில் கோட்டிலே நின்றுச்சு அந்த டாரஸ். அதை சரியாக கவனிக்காம ஒருத்தருக்குமே விட்டான் மான்சா வண்டி. அங்கே நான் சங்கம் பைபாஸில் வரும்போது செம்ம பாஸ்டில் போனான். கர்நாடகா எல்லாமே 7 வண்டி கர்நாடகா தான். 7 பேரும் அடுத்தடுத்து பின்னாடி சொல்லிங்க நானுங்க. நின்று இந்த பஸ்ஸுக்கார மேலே ஆகுமா இல்லை இவனுக்கு மேலே ஆகுமா? அடுத்த வண்டி அவன் கிளைம் பண்ணுவான். இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும் இல்லையா? ஆகும். நிற்கிற வண்டியில் ஃபால்ட்டான வண்டியில் போய் இடிச்சிட்டானுங்களா?
இந்த எங்கள் வண்டி அப்படி தான்ப்பா. அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் எடுத்துகிட்டு போனோம் ஆப்ட்ராவா. பெரிய நகர் ஏதோ கிளச் ஃபால்ட்டாகி நிறுத்தி நான் ஓரமாக தான் இருந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி ஏதோ சின்ன பசங்க போகிறதுனால தண்ணி வச்சுட்டு டூ வீலர் ஆக்டிவாவில் வந்து எத்தாந்து இடிச்சு அது வண்டி என்னாச்சுன்னு தெரியல. இது ஒரு டயரு கீச்சு உள்ள சாகப் ஜாரை பெண்ட் ஆகிடுச்சு. உள்ளே இருக்கிற சாகப் ஜார் அப்போ எந்த அளவுக்கு போயிருப்போம் டூ வீலர் ஆக்டிவாவில் அடிச்சு பாரி போட்டு ஓடிட்டு இருக்குது. நிற்கிற வண்டி வண்டி எங்கே நிறுத்தி வச்சுருந்தீங்க? அந்த இதுப்பா அந்த பெருமாள் கோயில் தாண்டி அந்த ஆஞ்சநேயர் கோயில் ரைட்டில் அந்த ஊருக்கு போகிற ரோடு போகும்ல அங்கேயும் போச்சு வண்டின்னு. அவன் எங்கேயும் அந்த மேரேஜுக்கு ஏதோ எடுத்துகிட்டு போய் சவாரி எடுத்துன்னு போய் சவாரி இல்லை ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் எதாவது விட்டுருவான். லோக்கலில் அவன் பெங்களூரில் ஐடி கம்பெனி வேலை செய்கிறான். ரிப்போர்ட்டர் பையன் வேணா எடுத்துகிட்டு போவான் வருவான் டீசல் போட்டு. அன்றைக்கி இது மாதிரி ஃபால்ட் ஆச்சுன்னா சரி ஓரம் தள்ளி விட்டுருப்பான். மறுநாள் என்ன பண்ணால் மெக்கானிக் அமிச்சான். அவன் 1000 ரூபா கேட்டான். அவன் ஃபஸ்ட்டு பெரிய நகர்னு சொல்லிட்டான். இது பார்த்தா உள்ளே இருக்குது இல்லை 1000 ரூபா போனால் போகுதுன்னு டோப் பண்ணி வந்துட சொல்லி இப்போ டாடாஸில் 1000 ரூபா கேட்கணுன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி கேளுங்க பாயின்னு. அப்புறம் ஒரு 800 ரூபா கேட்டுக்கிறாரு போகுது. வரமாட்டோன்னே வந்துட்டார். இது இந்த மாதிரி ஆகுன்னு யாருக்கு தெரியும். மறுநாள் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி 2 சின்ன பசங்க போகுது ஆட்சி நல்ல வேலை. அவங்களுக்கு எதுவும் ஆச்சா என்னன்னு யாருக்கு தெரியும். ஆனால் அந்த கடைக்காரர் கேட்டார் இடிச்சுட்டு வீந்து வண்டியை நொறுங்கிச்சான். வேற ஏதோ வண்டி லோடு வண்டி என்ன வர வச்சு வாரி போட்டு ஓட்டானு போல. ஆனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் வண்டி நம்பர். எதனா பின்னாடி எதனா ஆச்சுன்னா நமக்கு இன்சூரன்ஸ் இருக்குது வண்டியில் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு தான் தேவை டயரு அப்புறம் உள்ள சாக்கப் ஜாரு உள்ள நிறைய எதோ பெண்ட் ஆகிடுச்சு எல்லாமே ரெடி பண்ணணும். வண்டியா? இல்லைப்பா அவனும் ஏசிக்கு நிற்குது. அது ஏசி கேஸு நிற்கலை. இப்போ அதையும் ரெடி பண்ணிட்டான். இப்போ பேக் பம்பர் கொஞ்சம் சொட்டையாகிடுச்சு. உள்ள கை உள்ளங்க நல்லா மடக்கி குத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய ஓட்டை அதான் பள்ளமாகிடுச்சு. அதை எடுத்துட்டு அதை ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு டச்சப் பண்ணணும். அதான் நந்தா இன்றைக்கி அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணான். வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சான். அதான் கைட்டு பேட்டரி சார்ஜ் போட்டு நாளைக்கு போய் எடுத்துகிட்டு வைப்பா பண்ணிக்கிறேன். அது தேவையில்லாத செலவு. இல்லைன்னா கிளச்சு பிளேட்டோட முடிஞ்சிருக்காரு. அதான் நம்ம இதில் மேட்டுப்பாளையம் எடுத்துகிட்டு வந்தோம் ஆப்டர். அதான் இன்னும் வரல. ஏன்னா ஒரு 2 ரூபா கேட்டுங்கிற இன்னும் என்ன பண்ண கரெக்டாக குத்துடலான்ட்டு. இல்லை அது ஏன்னா விரும்புகிறோம் எடுப்பான்பா தெரிஞ்சவன் எடுப்பான். ஆனால் நிறைய ஆப்டரா ஓடுது நான் பார்த்துருக்கேன். இருக்குப்பா சல்லுன்னு அடிச்சுன்னு. அதாவது பிரச்சனை வராத வரைக்கும் நல்ல வண்டி பாது. அதான் இதில் சேர்ந்து தான் அசன்ட்டில் சேர்ந்து இன்ஜின் வேலை வச்சுதுன்னா அவ்வளோ. அதுவும் இந்த ஃபிகோ இந்த சில வண்டிங்கெல்லாம் வந்து இப்போ பிரச்சனை வராத வரைக்கும் நல்ல வண்டி போகுது. வந்துச்சுன்னா தலைவலி தான். எவ்வளோ செலவு பண்ணி அதாவது நம்ம இந்தியாவுக்குன்னு ரோடுக்குன்னு ஏற்ற வண்டி தான் வாங்கணுமா. தயார் பண்ணுற எல்லா வண்டியும் வாங்கக்கூடாது. ஏற்றுமதி ஆகிற வண்டி எல்லா வண்டியும் வாங்கிடுறானுங்க. இப்போ மகேந்திராவில் எவ்வளோ வண்டி வருது. எதுவுமே இந்தியாவுக்கு யூஸ் ஆகிற வண்டியே கிடையாது. ஒன்று தான் ஸ்கார்பியோ என்னன்னு வருது இல்லை அது மட்டும். அது இந்த தாருன்ற வண்டி அந்த மற்ற வண்டி ஒரு 2-3 வண்டி மட்டும்தான் சொல்கிறான். இது மட்டும்தான் இந்தியாவுக்கு சூட் ஆகுமா. இந்த பொலிரோ இந்த போதில்ல பொலிரோ இந்த இது மட்டும்தான் நம்ம வாங்கணும் யூஸ் பண்ணணுமா. இந்த மாதிரி லேன்சரா என்ன இந்த மேதி எஸ்டிமான்னு தெரியல சூப்பராக போகுது. ஹெட்லைட் பாரு அவ்வளோதான். ஃபியட் இப்போ 10 மணிக்கெலாம் வச்சுங்க நம்ம ஓட்டிங்கிற வண்டியை. ஒரு வண்டி இருக்குது கூட வஞ்சிடல. 75 ரூபா கேட்குறான். அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அது ஒருத்தர் கேட்ட அந்த ஷோவுக்கு தான் வச்சு சேலம் பக்கத்தில் ஒருத்தர் ஓல்டு வண்டி தான் வாங்கி விற்பார். ஒருத்தர் டீலர் பழைய ஓல்டு வண்டிக்கு இது பாரு ஆன்டிக் வண்டிங்க. அவருக்கு சொன்ன 50 ரூபா கேட்டார். இவன் கேட்டால் 75 ரூபா ஆகணும்னா அது அப்படி நின்று போச்சு. அதை விரும்புகிறவங்களும் இருக்கிறாங்க. ஃபியட் ப்ரீமியர் பற்றி அம்பாஸ்டர் ஓல்டு வண்டி லக்ஸரி வண்டியை வாங்கிட்டு காசுக்கிறவன் வாங்கிடுறான். ஆனால் அதுக்கேற்ற ரோடு இங்கே கிடையாது. ரோடும் இல்லை. ஏன்னா வாங்கிச்சுன்னா எவன்பா வாங்குறான். ஆமாம்
அதாவது அந்த வண்டி வந்து கண்டினியூஸ் ஸ்பீட் பிரேக்கே ஏறி இறங்காத வண்டியெல்லாம் இருக்கு. டர்ன்னு தேய்ச்சின்னு போவானுங்க ஸ்பீட் பிரேக்கில் அடிக்கல. அது நம்ம நாட்டுக்கு அதெல்லாம் யூஸே கிடையாது. ஹோல்ஸ் வேகன்லாம் ரீவேல்யூ கிடையாது வண்டி. நம்ம ஓடுற வரைக்கும்பா செலவு வச்சுதுன்னா அது அடுத்தடுத்து அது என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாமல் இன்ஜினில் வேலை பார்த்தா எலக்ட்ரிஷன் வேலை வந்தது. மாற்றி மாற்றி தேவையில்லாத சம்பளம். பலாப்பழ கடை இங்கே போட்டு வச்சுக்கலாம். பண்ருட்டி பக்கம். ஆனால் இன்னும் அந்த டோலில் தான் நிறைய கடை வச்சுருப்போம்பா. அடுத்த டோல் தான் டோல். நைட்லாம் உட்காந்து வைப்பாங்க போல. இந்த மாதிரி பண்ருட்டி கிடையாது, கேரளாலேருந்து எடுத்து வந்து வச்சு அடிக்க வச்சுட்டு வைக்கிறான். பண்ருட்டி பழம்லாம் சென்னையில் அதெல்லாம் விலை அதிகமாக அப்படியே மார்க் போட்டு அவனே வாங்கிட்டு போயிடுறான். தோப்புலேயே மரத்துலேயே மார்க் போட்டு போயிடுறான். விளைஞ்சா எனக்கு தான் அப்படின்ட்டு. அது பண்ருட்டியெல்லாம் இங்கே வராது. ஒரு சொலை இவ்வளோ பெருசு இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அதெல்லாம் வந்து மார்க் போட்டு போயிடுவான். அந்த காம்பில் ஸ்கட்சில் எழுதிடுவான் அவன் பேர் போட்டு. கரெக்டாக வந்து ஒரு லோடு எடுத்து போய் வீட்டில் இறக்கி வச்சுட்டு எடை போட்டே விற்றுருவான். 1/2 கிலோ 1 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ அந்த பிரித்து போட்டு வைக்கிறான் பாரு. அவன் வாங்குவான், எக்ஸ்போர்ட் பண்ணுவானுங்க வெளிநாட்டுக்கு. அவன்லாம் பண்ருட்டி பலாப்பழத்தை எடுத்து போடுவான். இந்த கேரளாவில் அந்த பார்டர் ஓரத்துலலாம் காய்ச்சி கிடக்கும் பாரு, அதை தூக்கி வந்து இங்கே அடிக்கிட்டேன் கேட்டால் பண்ருட்டி பழான்னு சொல்லிட்டு ஏமாற்றி எடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி நம்ம காஞ்சிபுரத்துக்கு ஒரு லோடு எடுத்து வந்து இறக்கி விற்பானுங்க பார்த்தியா, எல்லாமே கேரளா தான். இல்லையா அவன் கேட்டேன். அதெல்லாம் கிடையாது. அவனுங்க அங்கே போய் 10 பேர் ஒன்று சேர்ந்துக்கின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு லாரியை பிடிச்சி எடுத்துன்னு வந்து இங்கே எடுத்து வந்து விற்றுட்டு போயிடுவானுங்க. 135 கிலோமீட்டர் திருச்சி 2 மணி நேரம் ஆகுமா? அது 1 மணி நேரத்துலேயும் போகலாம், 1.25 மணி நேரத்துலேயும் போகலாம். எவ்வளோ நேரத்தில் போகணும்னு சொல்லி அவ்வளோ நேரத்தில் போகலாம். எத்தனை சம்பளமா அந்த பெண்ணை இது ஆனதுன்னு நினைக்கிறப்பா. இந்த வண்டி டைனமால் செய்யாமல் ரெடி பண்ணணும். அந்த சைடில் இருக்குது பக்கடா தான் நினைக்கிறேன். நீயும் ஒவ்வொரு வாட்டி அதை பார்த்து அது ஒன்று இன்னொரு வாட்டி இண்டிகா ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுவும் ஒரு இடத்துல நின்று போச்சு. நான் நந்தா வந்தோம் பயணிக்கிட்ட போயிட்டு அங்கே ஒரு சுகருக்கு மருந்து கொடுக்குறாருன்னு ஒரு தாத்தா வைஃப் ஏமாத்துறோம் போட்டு அவன் என்னென்ன கதை சொல்லி கொடுத்து அதுவும் வேஸ்ட்டு. அப்புறம் அப்படியே ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அப்போ தான் இன்ஜின் ரீபோரோ நான் போனோம். இண்டிகா போய் ஃபிட்டிங் ஆகட்டும், கொஞ்சம் கிலோமீட்டர் ஓடனா அவன் சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனான். வெறிக்கலாம் இல்லை, அவ்வளோ மீடியமாக தான் போனான். அது கண்டினியூ ஓட்டினா கூட சூடு ஏறி வர வயலில் நின்று போச்சு அவர் இடத்துல போய். அதான் கண்டினியூ இது செல்ஃப் எடுக்கல. அப்புறம் எப்படியோ செல்ஃபு ரொம்ப நேரம் போகிறோன்னா அங்கே காலைல விடிகாலம் ஸ்கூலுக்கு வேறு போனோம். அன்றைக்கி வந்துட்டு அதுக்காக வேகமாக வந்தோம். வந்துட்டு என்ன பண்ணோம், ஒரு டீக்கல்ல நிறுத்தி ஒருத்தன் ஏதோ வியாபாரத்துக்கு போகிறார் போல் தப்பே வண்டி எடுத்துக்கின்னு அவரை கேட்டோம், கொஞ்சம் செல்ஃபு போட்டு எதாவது டச்சு வச்சு கொடுங்கண்ணா. அவன் கொடுக்க மாட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆறின வண்டியை அப்புறம் தள்ள பாரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. சரி இப்படியே போயிடலான்ட்டு அப்படியே வந்தோம் பாரு. மருவத்தூர் டோலாண்ட வந்து பிரேக் உள்ள பிரேக் பூஸ்ட் போயிட்டு இருக்குது, பிரேக் கட்ட மாதிரி ஆகிட்டுக்குது. அப்புறம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டின்னு வந்துட்டான். வந்துட்டு அப்புறம் காலைல ரெடியாகி ஸ்கூலில் அனுப்பிச்சி விட்டோம். அப்புறம் மறுபடியும் அதை ரெடி பண்ணி விற்றாங்க ஸ்கூலில் அனுப்பிச்சு பசங்களுக்கு. ஆமாம் எல்லாருமே போனோம் ஃபேமிலியாக. இண்டிகாலியா அது இருக்கு ஒரு 5-8 வருஷம் கிட்ட இருக்கும். இன்னோவாக்கு முன்னாடி சொல்றியா? இன்னோவா 3 வருஷம் தான் போகுது. அப்போ 8 வருஷம் முன்னாடி. ஓ என்ன சொல்ற? இப்போ இல்லை, முன்னாடி 8 வருஷம் முன்னாடி. நம்ம அதான் ஃபஸ்ட்டு டூரு பழைய வீட்டில் போனோமா இல்லை மின்னகர் வீட்டில் போனோமா? என்ன பார்த்து இப்படி ஆகிட்டுக்குது. அப்படி ஆனாலும் வண்டி ஓடுது பாரு. இல்லை எவனோ அசோக்கில் இல்லை அனுப்பிச்சிட்டுக்கிறான் அப்படியா. அது அடிப்பட்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறான், வாங்கிட்டு போகிறான். அதான் பின்னாடி பார்க்கிங் போட்டு போகிறான்ல. இதான் செங்குறிச்சி டோல் வரும். அது இன்னொரு வாட்டி என்ன பண்ணோம், ஒரு ஹோண்டா
ஹுண்டாயில் வந்து எலக்ட்ரான் ஒரு வண்டி இருக்கும், சொகுசாக இருக்கும் அந்த வண்டி, நீட்டாக சரி ஹைட் கப்பல் மாதிரி இருக்கும் அந்த வண்டி. அப்போல்லாம் நான் ஒரே ஒரு சவாரி வந்தேன்னு நினைக்கிறேன் அதில். அப்படியா? ஆமாம். நீதான் அந்த இவரு இந்த தடியா நாய்க்கிற நாய்க்கிற வச்சுக்கினே நீ 2 சவாரி போன. இல்லை அதில் போகலப்பா நாய்க்கிற வச்சு. ஒரே ஒரு வாட்டி எலக்ட்ரா எடுத்துன்னு நம்ம போனோன்னே வழியில் விட எங்கேயும் நின்று போய் சூடு ஆற வச்சு அப்புறமா திரும்பி வந்தேன்னு நினைக்கிறேன். மைசூர் பக்கமாக எங்கே போகணும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரா வந்து அந்த ஒன்று தான் அது வாங்கணும். அப்போ ஒரு லாரி ஒன்று இன்ஜின் சீஸ் ஆகிடுச்சு அந்த லாரி. அப்போ வந்து அந்த இதில் மவுண்ட் ரோடு பேக் சைடில் வந்து என்ன வேணும்னு சொல்லுவாங்க, அது பாட்டு தோட்டம் வேறு எதாவது சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு இன்ஜினை வாங்கிட்டு அப்படியே அங்கே போய் பார்த்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கம்மி தான், 1.25 1.30 கொடுத்தான். எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன பண்ணோம், ஊட்டிக்கு போயிட்டோம். அதில் இங்கேருந்து போய் எல்லாத்தையும் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். ஊட்டிக்கு போயிட்டு ஃபுல்லாக ஏசிலேயே போகிறோம். அதில் ஊட்டிக்கு போயிட்டு ஹில்ஸில் ஏறுறோம். ஒரு இடத்துல நிறுத்தினான் பாரு, நந்தா தான். மொத்த கூலன்ட்டு வாரி கொட்டுமா, கொட்டி போச்சு எல்லாமே நிறுத்துறது. அந்த வண்டி தான். அப்புறம் என்ன பண்ணோம், இல்லைடா அதுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணிலாம் ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் ஏசியை போரில் போயிட்டோம். அப்போ வந்து பாயில் ஆகுது அப்பப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டனில் போயிட்டு இவனை ஏன்னா கம்பெனியில் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வான்னு அமுச்சு விட்டோம். கம்பெனியில் போயிட்டு செக் பண்ணால் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைன்ட்டான். அப்புறம் என்ன பண்ணோம், ஹீல்ஸில் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஓட்டிட்டு கரெக்டாக. அதுதான் தப்பு பண்ணிட்டோம். அது ஓல்டு வண்டி வேறு, சரி தாங்க நினச்சி போட்டோம். அதனால தான் மொத்த கோல் வாரி கொட்டிச்சு. அதெல்லாம் லக்ஸரி வண்டி. அது வந்து இந்த இதுக்கு யூஸ் ஆகாது, நம்ம இந்தியாவுக்கு யூஸ் ஆகாத வண்டிங்க அதெல்லாம், லக்ஸரி வண்டியெல்லாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அங்கேருந்து வந்தோம். வைப்பரு வேலை செய்யலை, மழை வர மாதிரி இது. அப்புறம் வழியில் ஒரு ஏதோ பைபாஸில் என்ன பண்ணோம், வைப்பர் வந்து வாங்கி மாட்டோம். ஏதோ ஒன்று கிடச்சிது, 2 வாங்கி மாட்டோம். அப்புறம் திருச்செந்தூருக்கு வந்தோம். வந்தால் ஒரு டயர் அப்படியே உறிஞ்சி டப்புன்னு அடிச்சு உருகின்னு போயிடுச்சு. அப்புறம் அங்கே ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒன்று வாங்கி மாட்டி எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ இந்த மாதிரி டெம்பரேச்சர்னு இந்த அப்புறம் அப்படியே மெதுவாக நிறுத்தி வந்து சேர்ந்து அப்புறம் அவர்கிட்ட எடுத்து போய் சேர்த்து வாங்கினவர்கிட்டே சித்தாஜிப்பேட்டில் போய் கொடுத்துட்டு வந்தோம். திருப்பதிக்கு போனது வந்து அது இல்லை, அக்சென்ட் அது. ஆமாம், அது அக்சென்ட் பெட்ரோல். சரி, இந்த வீடியோ போதும், லென்த் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ அப்புறமா எடுக்கலாம்.